welcome back to another vlog. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஃபர் பெட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் லோடு எடுக்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் லோடு எங்கன்னா நம்ம ஈக்காட்டு தாங்கலுக்குள்ளே இருந்து லோடு எடுத்து நம்ம திருமலை வாயில் போனோம். திருமலை வாயில் போகலான்னு இருந்த லோடு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லோடு எடுத்துகிட்டு நம்ம அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். கேட்ரிங் தோல் தான் அம்பத்தூர் எஸ்டேட்குள்ளே. அந்த கேட்ரிங் லோடு இறக்கியாச்சு. கேட்ரிங் லோடு இறக்கிட்டு ரெண்டாவது லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இங்கே தான் கோயம்பேடு பக்கத்தில், மதுரவாயல் பக்கத்தில். அதை ஏற்றி நம்ம திருமழிசைக்கு போனோம். ஏற்றுற லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கேன். அதை ஏற்றிட்டு திருமழிசைக்கு போகலாம். ஸோ கிளைண்ட்டு நம்மக்கிட்ட சொன்னாங்க ஃபேனோட மோட்ரு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி கொண்டு வாங்கன்ட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி எல்லா ஃபேனுங்களோடையும் மோட்டர் மட்டும் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஃபேன்லாம் செக் பண்ணி நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எங்கன்னா நியர்பை பூந்தமல்லி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கோம். திருமழிசை ரீச் ஆகிட்டோம். இதெல்லாம் அன்லோட் பண்ணுறது வந்து திருமழிசை சிப்காட்குள்ளே தான். லவ்லியாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்பெண்டிங்காகவும் இருக்குது. இப்போ இந்த சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து போனோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ தேர்டு டூட்டி எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமழிசை சிப்காடாண்ட இருக்கோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் காட்டுது. அடுத்த பிக்கப் லொக்கேஷன் தான். அங்கேருந்து நேராக கிண்டி அடுத்தது ஏற்ற வேண்டிய இடத்துல வந்தாச்சு. ஸோ லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. 2 ஸ்கொயர் பாக்ஸ் லோடு ஏற்றியாச்சு. நம்ம இப்போ இருந்து நேராக இங்கேருந்து கிண்டி போகிறோம். லோடெல்லாம் இறக்கியாச்சு. லோடு இங்கே தான் இறக்கணும். நம்ம கிண்டி த ஸ்கிராப் மார்க்கெட் கிண்டி. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும். சென்ட்ரலில் இருந்து நம்ம நேராக ராமாபுரம் போயிட்டுருக்கோம். சென்ட்ரல் வால்டாக்ஸ் ரோட்லேருந்து லோடு ஏற்றிட்டு. இவ்வளோ நாள் நம்ம வீடியோலாம் 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் தான் போட்டுட்ருந்தேன். இனிமேட்லேருந்து நம்ம வீடியோ 10 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வால்டாக்ஸ் ரோட்லேருந்து சூளைக்கு போகிற அந்த ஒரு ஷார்ட்கட்டாக புது பிரிட்ஜ் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அதுதான். ஒன் சைடு தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. அழகாக இருக்குது பிரிட்ஜு. இதனால் நிறைய மெயினாக இந்த பிரிட்ஜு வந்ததுக்கப்புறமே நிறைய அந்த மெயினில் இருக்கிற டிராஃபிக்கும் கம்மியாயிடுச்சு. அவ்வளோ தூரம் சுற்றி இந்த சென்ட்ரல் சுற்றி வரணும். சூளையிலேருந்து வால்டாக்ஸ் வரணுன்னாலும், வால்டாக்ஸ்லேருந்து இங்கே வரணுன்னாலும் அவ்வளோ ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றணும். அது 3 கிலோமீட்டர் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது இந்த பிரிட்ஜு வந்ததுக்கப்புறம். இந்த பிரிட்ஜு இறங்கினதும் நம்ம சூளையில் ரீச் ஆகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் சூளையிலேருந்து வால்டாக்ஸ் ரோட்லேருந்து இப்போது சைதாப்பேட்டை ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு 9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் டிஎல்எஃப்க்கு முன்னாடி தான் இருக்கும். இங்கே தான் டிஎல்எஃப்குள்ளே தான் நமக்கு அன்லோட் பண்ண வேண்டியது. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமாபுரம் டிஎல்எஃப் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நேராக அரும்பாக்கம் ட்ராப் லொக்கேஷன். ஸோ லோடு ஏற்றுற இடத்துக்கு போகலாம்.
நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் இருக்கோம். ஆவடிக்கு போக இருந்ததை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஓவர் லெங்க்த்துன்றனால நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு சைதாப்பேட்டையிலேருந்து லோடு எடுத்து குரோம்பேட் போயிட்டுருக்கேன். ஆயில் கேன்ஸ் தான் லோடு. ஸோ கைஸ், அந்த லோடை குரோம்பேட்டில் இறக்கிட்டு அடுத்த லோடு ஏற்றியாச்சு. லோடு எடுத்துகிட்டு குரோம்பேட் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஸ்க்ராப்புங்க, எப்படி கிடக்குது பாருங்க. இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் ஆண்ட தான் இருக்கும், தெரியுதா? இங்கேருந்து நம்ம பெரம்பூர் போகிறோம். குரோம்பேட்லேருந்து ஒரு லோடு ஏற்றிட்டு நம்ம பெரம்பூர் போயிட்டுருக்கோம். ஈவினிங் டிராஃபிக் டைமு, பறக்கிறாங்க எல்லாரும். இது எல்லாமே லக்ஸரி வண்டி தான். ஸோ கைஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. Hope you guys are enjoy the video. See you on next vlog. Bye bye.